ஹலோ வீவர் சக கல்யாணம் டோடைய எபிசோட் இந்த இடத்துல அவங்களுடைய ஹஸ்பண்டை வர வச்சிருப்பாங்க. ஸ்வேதாவுடைய ஹஸ்பண்டை இது இங்கே பாரு மகா வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனை வரும், எதுக்காக நீ அவங்கள வர வச்சிருந்தாங்க. உடனே மகா இருந்துட்டு இங்கே பாருங்க, நம்ம கொஞ்சம் தனியாகவே நம்ம வேலையை பார்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம ஓரமாக நிற்கலாம், அவங்க பாட்டுக்கு அவங்க பேசிக்கிட்டோன்னு. அப்புறம் ஸ்வேதாவுடைய ஹஸ்பண்ட் வந்து பேசுகிறாங்க. ஸ்வேதா என்னை மன்னிச்சிரு ஸ்வேதா, நான் பண்ண தப்பு தான், உன்னுடைய இதை புரிஞ்சுக்காத போயிட்டேன், நான் பாவிதான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்டு ஸ்வேதாவுடைய காலிலே விழுந்துருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எங்க ஃபஸ்ட்டு எந்திரிங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எங்க இப்போ போகலாம் வாங்க அப்படின்வாங்க. உடனே என்னாச்சுன்னு இது மாதிரி நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியான்னு சொல்லி பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்க. உடனே வந்து மகா எப்படி மகா, நானும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், எங்கள் 2 பேரும் ஒன்று சேர்த்துருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. உடனே சூர்யா இருந்துட்டு ஒரு நிமிஷம் எப்படி ஒன்று சேர்த்துனே எனக்கு ஒன்றும் புரியாதெல்லாம், அப்படிதான் டெக்னிக் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்டுறாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பா இவ ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு ரொம்பவே குழப்பத்தில் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல மகா வீட்டுக்கு வந்துடுவாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப சூப்பராக வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அரேஞ்ச்மெண்ட்னா இது மாதிரி அவங்களுக்கு வெட்டிங் டே இல்லையா, ராஜலட்சுமிக்கும் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் அது மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க. ராஜலட்சுமியும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நம்மளுடைய பர்த்டேவே அவங்க மறந்துட்டாங்க போல, யாருக்கும் வெட்டிங் டேவை மறந்துட்டாங்க போல, யாருக்குமே ஞாபகமே இல்லை போல அப்படின்ட்டு ஃபீலிங்கோட வந்து பார்த்தா ரூமில் அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே விஷேஷ் பண்ணவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. நான் கூட வெட்டிங் டேவை மறந்துருப்பீங்கன்னு நினச்சேன், எப்படி போய் மறப்ப ராஜலட்சுமின்வாங்க. அப்புறமா அவங்களுக்கு மாலையெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா கேக் கட்டிங் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இது அனாமிகாவுக்கும் சித்ராவுக்கும் சுத்தமாகவே ஆகாது, கோவமாக தான் இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்கட்டு கோவப்படுறாங்க. அப்புறம் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கூட போலீஸ் அப்புறம் பெரிய ஆட்கள் எல்லாருமே வராங்க. அதுக்கப்புறம் என்ன சார் என்ன விஷயம்னு இந்த குழந்தையோடைய அப்பா இங்கே இருக்கிற ஒரு ஆள் தான் அப்படின்னு ஒன்று பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அப்படிலாம் இருக்காது, இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ்ஸு அப்புறம் அதில் லெட்டர் எல்லாமே கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த குழந்தை உங்கள் பொறுப்பில் தான் விட்டு போவேன், நாங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுவோம், ஆனால் இந்த குழந்தைக்கு எந்த ஒரு டார்ச்சரும் கொடுக்கக்கூடாது, குழந்தைய சந்தோஷமாக பார்த்துக்கணும், குழந்தைய ஒரு டார்ச்சர் பண்ணுறது தெரிஞ்சிச்சு சட்டப்படி நாங்கள் என்ன முடிவு எடுப்போமோ அதை எடுப்போன்றாங்க. குழந்தைய பொறுப்பாக நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்புன்னு. ஆனால் எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. சார் இந்த குழந்தை யாருன்னு கூட தெரியாது, இப்போதான் நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, சட்டப்படி இந்த குழந்தைய வளர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான், குழந்தைய நல்ல முறையில் வளர்க்கணும், குழந்தைக்கு ஏதாச்சும் நீங்கள் பிரச்சனை கொடுக்குற மாதிரி தெரிஞ்சிச்சு உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல வீட்டில் இருக்கவங்க என்னமா இருக்கும், அப்படி புது பிரச்சனை வந்துருச்சோ அப்படின்ட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அந்த குழந்தை வெளியவே நின்றுட்டு இருக்கோம். அதை பார்த்ததுமே வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒவ்வொருத்தர் முகத்தை பார்க்குறாங்க, இது யாருடைய குழந்தையா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பயங்கர யோசனையில இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய ப்ரோமோல அந்த குழந்தையுடைய அப்பா யாரு அப்படின்றத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.